சுகாதார அமைச்சின் ஆலோசனையின்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது நாங்கள் ஒவ்வொரு மருந்தகங்கள் தனியார் மருந்தகங்களிலும் சரியான மருந்துகளை எவ்வாறு வழங்குவது மற்றும் வைத்தியர்களின் பரிந்துரையின் படிதான் அது வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அதற்குரிய சரியான பெயர் ஜெனரிக் நேம் என்று சொல்லப்படுகிற சரியான பெயரின்படி வழங்க வேண்டுமே தவிர அது அந்த பிராண்ட் நேம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரில் எழுதப்படுவது வழங்கக்கூடாது. மற்றும் சரியான அளவுகளில் வழங்கப்படுதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான வைத்தியரின் கையெழுத்துதானா, அவர் அந்த வைத்தியர் அந்த பரிந்துரையை செய்வதற்கு அதாவது உடையவரா என்பது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு தனியார் மருந்தகங்கள் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சரி இலங்கையிலும் சரி போதைப் பொருட்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அது கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் மருந்தகங்களில் இருக்கின்ற சில போதை தரக்கூடிய சில மருந்துகள், வேறு நோய்களுக்கு பாதித்த சில மருந்துகள் போதை ஏற்படுத்துவதற்காகவும் சிலரால் தவறாக பயன்படுத்துகிற ஒரு அபாய நிலைமை காணப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் போதை பாவனையை தடுக்கின்ற இறுக்கமான நடைமுறைகள் காணப்படுகிற இந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதற்கு மாற்றாக தனியார் மருந்தகங்களில் உள்ள சில மருந்துகளை வைத்தியர்களின் பரிந்துரை இல்லாமல் அல்லது வைத்தியரின் பரிந்துரையை தங்களால் இதில் மாற்றி அல்லது தகுதி இல்லாத சில போலி மருத்துவர்களின் பரிந்துரை திட்டுகளை பாவித்து இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்கிற அபாயம் மிக பெரியதாக காணப்படுகின்றபடினால் அது சம்பந்தமான விழிப்புணர்வை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதை தவிர எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 21 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு சிகரெட் விற்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலும் சிகரெட் மூலமாக போதைவர்த்து பாவனைகளையும் ஊக்குவிக்கிற சில தடைகள் கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுடைய பிராந்திய பணிமனை மற்றும் எங்களுடைய இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய பிராந்திய பொறுப்பு அதிகாரி அச்சுவன் அவர்கள், அதே போல் மட்டக்களப்பு சுகாதார அதிகாரி உதயன் அவர்கள் அவருடைய அணியினர் சேர்ந்து நாங்கள் இந்த சிகரெட் 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை மாணவர்களை தவறான வழியில் போதைவர்த்து கலந்து பாவித்து இந்த இளைஞர்களை தவறான வழியில் இருக்கிறவர்களை தடை செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றோம். மாணவர் சபையும் எங்களுக்கு ஒத்துழைப்பதாக கூறியிருக்கிறது. ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியில் சிகரெட் விற்பனையற்ற டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறாவூரிலும் அதே போல ஏறாவூர் எம்ஓ ஏறாவூர் பிரதேச சபை சேர்ந்து சிறப்பாக அந்த சிகரெட் அற்ற ஒரு வலயத்தை உருவாக்குகிறார்கள். அதே போல மட்டக்களப்பு நகர பகுதியிலும் உருவாக்குகின்ற இடத்தில் நாங்கள் உள்ளூராட்சி மாநகர சபையோடு கலந்துரையாடலை ஏற்படுத்தி வருகின்றோம். நிச்சயமாக அது எவருக்குமே சிகரெட் வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை நாங்கள் மாணவர்கள் தேர்ந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் 21 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தவறான வழியில் நிறுத்துகின்ற கடைக்காரர்கள் அடையாளம் காண்பதும் அவற்றை பொதுவார மருத்துவர்கள் வைத்திய சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது பிராந்திய பணிமனைக்கு அறிய தந்து அதன் மூலமாக என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை பொதுமக்களிடம் நாங்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். ஆகவே பாவனைகளை ஒழிக்கின்ற இணைத்திறனாக இந்த அரசாங்கம் ஒழித்துக் கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் தனியார் மருந்தகங்களை இந்த போதைப்பொருள் பாவிப்பவர்கள் தவறாக பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த முக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் நாங்கள் இன்றைக்கு அந்த முதல் கட்டமாக கடந்த வாரம் எல்லா தனியார் மருந்தகங்களோடும் ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி இருந்தோம். எல்லா தனியார் மருந்தகங்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பை தருவதாக உறுதியளிக்கிறார்கள். அவருடைய உறுதி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அதே நேரத்தில் அவர்கள் இந்த விழிப்புணர்வு மூலமாக அவர்கள் மிகவும் கட்டுப்பாடாக மிகவும் சரியான முறையில் வைத்தியர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி பிரிஸ்கிரிப்ஷன் என்ற பரிந்துரை தீர்த்து இனி மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். பரிந்துரைகளில் பிள்ளையார் பரிந்துரைப்பவர் அல்லது சில மருந்துகள் வைத்திய நிபுணர்களால் பரிந்துரைக்கலாம், சில வைத்தியர் பரிந்துரைக்கலாம், சில மருந்துகளை ஆயுர்வேதிக் வைத்தியர்கள் சில ஆங்கில மருத்துவர்கள் பரிந்துரைப்பது நடைமுறையில் கொண்டு வராத விடயம்.
பல பிரச்சனைகள் என்பது இவற்றை எல்லாவற்றையும் சரியாக கைக்கொள்ளும் இடத்து நாங்கள் பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை போதைப்பொருளற்ற எதிர்காலத்தை உருவாக்கலாம். அந்த இடத்தை இங்கு வந்திருக்கின்ற மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற தினேஷ் அவர்கள், அதே போல் எங்களுடைய சுகாதாரத்துறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊடகவியலாளர்களும் இதில்